அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகாஸ் டிலைட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பர்ஃபி பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக 3 பொருள் தான் தேவை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 100 கிராம். இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பூரிலாம் தட்டுவோம்ல, அந்த மணையில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு அடி கனமான பேனில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். இதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் தேவைப்படும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு சுகர் சிரப்பு. இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கட்டிகள் வராமல் கலந்து விடுங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையை கொஞ்சம் தூள் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நட்ஸு, பாதாம், முந்திரி இதெல்லாம் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, ஒரு பொட்டுக்கடலையை வச்சு தான் செய்கிறேன். 1 நிமிஷம் கழித்து 1 டீஸ்பூன் நெய், ஒரே 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது எந்த பதத்துக்கு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும்னா, பேனில் ஒட்டாமல் வரணும், ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அதுதான் பதம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போது அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த பர்ஃபி மிக்சரை அப்படியே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மணையில் கொட்டிக்குங்க. கொட்டிட்டு நான் ஒரு அந்த நெய் எடுத்து போட்டேன்ல, அந்த ஸ்பூனை வச்சு மேலே நல்லா லெவல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சப்பாத்தி பூரி ப்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, ரோலிங் பின், அதை வச்சு அந்த பர்ஃபி மிக்சரை நல்லா சமமாக தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டிக்குங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு. ரொம்ப ஆரோக்கியமானது, புரோட்டீன் அதிகம் இருக்குது இதில். பீசஸ் அழகாக வந்திருக்கு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொட்டுக்கடலை பர்ஃபி தயார். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.